பிசினஸ்ல ஆகட்டும் சரி, பாலிடிக்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி இருக்கு, which is nothing but there are no friends, there are no enemies. நீங்க நிறைய பிசினஸ் லீடர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசனே ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தாலே taking things personal and not taking a strategic decision but taking a more emotionally charged decision by just throwing the logic out of the way. இன்னொரு விஷயம் ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, எப்பவுமே நம்ம பிசினஸ்ல ஒருத்தரை ரொம்பவும் அதிகமா பகச்சவும் கூடாது. இன்ஃபேக்ட் பிசினஸ்ல யாரையுமே ரொம்ப பர்சனலா அவங்க ஈகோ டச் பண்ணி பகச்சிக்க கூடாது. ஆர் ஆன் த கான்ட்ரவரி, ஒருத்தரை ரொம்ப நம்பி நம்மள பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிடுவோம் கூடாது. ஏன்னா பிசினஸ்ல நம்ம ஒருத்தரை ரொம்ப அதிகமா பகச்சிக்கணும்னா we never know, நாளைக்கே அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படலாம். அந்த ஹெல்ப்னால உங்க பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். உங்களோட பர்சனல் வெண்டட்டானால அவங்க கிட்ட போய் அந்த ஹெல்ப்பை யூட்டிலைஸ் பண்ணாததுனால உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க கொண்டு போக முடியாம போயிடலாம். ஆனா அதே சமயத்துல ஒருத்தரை ரொம்ப நம்பி நம்மளோட சீக்ரெட்ஸ், நம்மளோட வீக்னஸ் எல்லாமே ஸ்பில் பண்ணிட்டோம் அவங்க கிட்ட அப்படின்னாக்கா, when they become opposite to us, they will definitely know where to strike us, when to strike us and how to strike us. ரொம்ப பெருசா பிசினஸ்ல அச்சீவ் பண்ணிட்டு கூட டக்குனு கீழ வந்தவங்களோட முக்கியமான ரீசன் இதுதான். So there are no friends, there are no enemies in business. Everybody is just a business associate. ஏன்னா எப்போ யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு தெரியாது. இந்த பிசினஸ் என்ற வார் ஃபீல்ட்ல ஒரு நியூட்ரலான அப்ரோச் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ யாரனா உங்க காம்படிட்டர்ஸ் உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்களா, அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், யாரனா உங்களோட க்ளோஸ் அசோசியேட்ஸ் உங்களை ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசுறாங்களா, அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட உங்க வீக்னஸ்லாம் சொல்லிடாதீங்க. So never take things personal. At the end of the day, it is just business.